அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்குவது என்னவென்றால், அதாவது ஒரு சதுரங்க ஆட்டத்திலே இத்தாலியன் கேமுக்கு அளிக்கின்ற அந்த தாக்குதலை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது இது ஒரு அற்புதமான, ஒரு அட்டகாசமான ஒரு சதுரங்க கேமாக காணப்படுகின்றது. இந்த கேமை பார்ப்பதன் ஊடாக உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த ஆட்டத்திலே அழகானது ஒரு செக்மேட் ஏற்படுகிறது பிளாக் காய்களின் ஊடாக. இந்த ஆட்டத்தை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இதுக்கு என்ன பெயர் என்றால் கிங் ஃபோன் கேம் என்று இதை அழைப்பார்கள். பொதுவாக எல்லோரும் இந்த மூக்களில் தான் மூவ் பண்ணுவார்கள். ஆம், இப்பொழுது இந்த ஓப்பனன்ட் இப்பொழுது எவ்வாறு ஆடுகின்றார். ஓகே, நாங்கள் எவ்வாறு ஆடலாம் என்பதை யோசித்து விளையாட வேண்டும். அடுத்த நகர்வாக E5. இப்பொழுது E5க்கு சிப்பாயும் இங்கே தள்ளப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்தாக நைட் F3. இப்பொழுது நைட் மணியோடும் பிளாக் சிப்பாயானது ஒயிட் நைட்டினூடாக இலக்கு வைக்கப்படுகிறது. அதாவது அடுத்த கட்டத்தில் அது வெட்டப்பட போகின்றது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் தந்திரோபாயமான ஒரு மூவை பிளாக் மேற்கொள்ள வேண்டும். அதாவது நைட் C6. இப்பொழுது குதிரையானது அந்த பிளாக் சிப்பாயை வெட்டுவதாக இருந்தால் இது பிளாக் நைட் ஆனது அந்த குதிரையை வெட்டிவிடும். எனவே போட்டியாளர், அதாவது ஓப்பனன் வந்து இப்பொழுது அந்த சிப்பாயை வெட்ட முடியாது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் C4. ஆம், இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுகிறது இந்த சிப்பாய். அதாவது பாருங்கள், ABCDEF. F7 இருக்கின்ற விளக் சிப்பாய் இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகிறது ஒயிட்டினுடைய பிஷப்பின் ஊடாக. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நைட் F6. ஆம், அடுத்த கட்டமாக இலக்கு வைக்கப்படுகிறது பிளாக்கினுடைய சிப்பாய் இங்கே இலக்கு வைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் G5. ஓகே, இப்பொழுது அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளானுக்கு வருகிறார்கள். என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது இங்கே பாருங்கள், F7 இருக்கின்ற பிளாக் சிப்பாயை பிஷப் மற்றும் ஒயிட்டினுடைய நைட் ஆகியன இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. இவள் நைட்டால் வெட்டும் பொழுது குயின் அல்லது கோட்டையை இழக்க வேண்டிய நிலை விலகி ஏற்படும். எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான நகர்வினை பிளாக் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த D5க்கு இந்த சிப்பாய் தள்ளப்படுகிறது. டிபெண்ட் பண்ணப்படுகிறது இந்த தாக்குதல். ஓகே, அடுத்த நகர்வு ஈக்ரோஸ் D5. இப்பொழுது இங்கே வெட்டப்பட பதிலுக்கு நைட் D4க்கு தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இங்கே தள்ள இப்பொழுது அடுத்த நகர்வு C3 சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது. இந்த சிப்பாய் இப்பொழுது நைட்டு வெட்டப்பட போகின்றது. இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது நைட் போகின்றது. நைட்டை வெட்டவில்லை, பதிலுக்கு என்ன செய்கின்றார்கள் என்றால் B5க்கு சிப்பாய் தள்ளுகின்றார் முன்னோக்கி. இப்பொழுது இந்த சூழ் நிலையிலே ஒயிட்டினுடைய மந்திரியானது இலக்கு வைக்கப்படுகின்றது பிளாக் சிப்பாயின் ஊடாக. அடுத்ததாக சீக்ரோஸ் D4. இப்பொழுது குதிரை வட்ட சிப்பாயினால் பதிலுக்கு மந்திரியை சிப்பாய் கட் பண்ணுகின்றது. ஓகே, இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கேம் ஒரு அற்புதமான, ஒரு அட்டகாசமான ஒரு கேம். நீங்கள் இந்த கேமை ஆடும் பொழுது புறம்பாக உங்களுடைய சதுரங்க போட்டிலே இந்த மூக்களை நான் சொல்லுகின்ற இந்த மூக்களை நகர்த்துவீர்களாக இருந்தால் உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், அடுத்த நகர்வுக்கு நாங்கள் போகலாம். டிக்ரோஸ் E5. இப்பொழுது இங்கே பாருங்கள், சிப்பாய் வெட்ட. அடுத்தது குயின்க்ரோஸ் D5. குயினானது சிப்பாயை வெட்டுகின்றது. வெட்ட பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு ஆசைப்பட்டு ஈக்ரோஸ் F6க்கு நைட்டை வெட்ட. இப்பொழுது இங்கே செக்மேட்டாக போகிறது. பாருங்கள், அது எவ்வாறான ஒரு செக்மேட்டாக இடம்பெறும் என்பதை பொறுத்திருந்து நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது குயின்க்ரோஸ் G5, அதாவது நைட் வெட்டப்படுகின்றது. வெட்ட F-cross G7க்கு இங்கே வெட்டப்பட பிஷப் ப்ளஸ் G7. அடுத்ததாக வீட்டுக்குள் காஸ்லிங். இப்பொழுது ஒயிட் ஆனது ஒரு காஸ்லிங்கை கண்டுவிட்டது.
பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B7. ஓகே, இப்பொழுது இலக்கு வைக்கப்படுகிறது சிப்பாய், அதாவது 2வில் இருக்கின்ற சிப்பாய், அதாவது G2வில் இருக்கின்ற சிப்பாய், ராஜாவுக்கு முன்னால் இருக்கின்ற ராஜாவுக்கு முன்னால் இருக்கின்ற சிப்பாயை பிஷப் மற்றும் குயின் என்பன இலக்கு வைக்கின்றன. ஒரு செக்ரேட்டாக போகிறது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது F3க்கு சிப்பாய் தள்ளப்பட வேண்டும். சிப்பாய் இங்கே நகர்த்தப்படுகிறது. இதன் அடுத்ததாக பிஷப் D4 அண்ட் வீடுபிள் செக். இப்பொழுது இங்கே வெட்டவில்லை, இங்கே நகர்த்தி இப்பொழுது விளைக்கானது ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு செக்கை மேற்கொள்ளுகின்றார். ஓகே, உடனடியாக என்ன நடக்கிறது என்றால் கிங் H1க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் நடைபெறுவது பாருங்கள். காசரிங் ஒயிட்டும் பிளாக்கும் காசரிங் செய்துவிட்டது. இரு பக்கமும் சமபலமே காணப்படுவது போல் தெரிகின்றது. பார்க்கலாம். இப்பொழுது ஒயிட்டிடம் 6 சிப்பாய்கள் காணப்படுகிறது. ஆனால் உழைக்கிடம் 5 சிப்பாய்களும் 2 மந்திரிகளும் இங்கே காணப்படுகிறது. குயின் 2 ரோட்டை. இந்த சூழ்நிலையில் எவ்வாறான ஒரு நகர்வினை ஒயிட் அல்லது பிளாக் மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்த நகர்வு D3 சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. நல்ல அல்லது குயின் G5க்கு போகின்றது பின்னோக்கி. ஆம், இப்போது அடுத்த நகர்வாக D4. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் H8 இங்கே நடத்தப்படுகிறது. மீண்டும் இங்கே இலக்கு வைக்கப்படுகிறது. இப்போ ஒரு அடியிலே செக்மேட்டாக போகிறது. எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன நடக்க போகிறது என்றால் குயின் E2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இப்போ நான் வெட்ட முடியாது. வெட்டி செக்கடித்தால் குயின் வெட்டிவிடும். எனவே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ரூக் DE8. இப்பொழுது குயினுக்கு ஆப்பு வைக்கப்படுகிறது. குயினை நகர்த்த வேண்டும். குயின் போகிறது D2க்கு நகர்த்தப்படுகிறது. இங்கே நகர்த்த இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் F3. இப்பொழுது இங்கே இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால் ரூக் கிராஸ் F3. ரூக்கினால் இந்த பிஷப் வெட்டப்பட இப்பொழுது அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். 2 வழிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இங்கே பாருங்கள். முதலாவது வழிக்கு நாங்கள் இப்பொழுது போகலாம். இது 18வது மூவ். அடுத்த ரூக் E1க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. செக். அடுத்த அடியிலே ரூக் இங்கே கொண்டு வைக்கப்பட வெட்டி செக் அடிக்கின்றது. இப்பொழுது இங்கே வெட்டி செக் அடிக்க இப்பொழுது ஒரு அழகானதொரு செக்மேட்டை இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஓகே, ஆனால் மற்ற முறைக்கு வருவோம். இப்பொழுது வைக்கு போகலாம். வைக்கு போய் இப்பொழுது இந்த மூவுக்கு போவோம். இப்பொழுது பிஷப் கிராஸ் F3யில் இருக்கும்போது உடனடியாக G கிராஸ் F3க்கு நாங்கள் வெட்டுவதாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே பாருங்கள். இங்கே நகர்த்து இப்பொழுது குயின் G1க்கு போகின்றது. செக். இப்பொழுது வெட்டுகின்றார். பட் அடுத்ததாக ரூக் கிராஸ் G1 அண்ட் வீடிபிள் செக். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.